I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abbai. Yes, Naidu Abbai. நீங்க இங்க சனாதனா இங்க சமாதானமா? இவர் சிறப்பு விருந்தினரா தம்பி போகும்போது பேச வேண்டியதா ஆயிடுது. இவனுக்கு ஆறாவது அந்த 6th சென்ஸ்ல ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறதா ஆபத்தானதுன்னா உண்மையிலே அந்த அறிவை அழிந்து போட்டும் தான் நம்ம சபிக்கணும். இவன் வந்த போதுதான் அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அவன் கீழ்குடி, அவன் மேல்குடி, இவன் இதில் நடக்கூடாது, இதில் குளிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, எச்சியை கொட்டாச்சியில் துப்பணும், தண்ணியை குனிஞ்சு குடிக்கணும், செருப்பு போட்டு நடக்கூடாது. இந்த கொடுமையெல்லாம் சக மனிதனை ஒரு மனிதன் தாழ்த்தி வீழ்த்தி அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சுகங்கானுங்கிறதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? அதுதானே உங்களுக்கு ஒரு இதுதானே அது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாரு. அவர் தர்மம் பெற்று வந்து சாப்பிட்றாரு. பக்கத்துல பசியோடு இருக்கிற நாய்க்கு ஊட்டி விடுறாரு. இது ஒரு படம். இன்னொரு பக்கம் கோயில்ல சிலையா இருக்கிற சாமிக்கு அவர் ஊட்டி விடுறாரு. இது ரெண்டுல இது ஒரு கீழே ஒருத்தர் இதுல யார் பைத்தியம்ட்டு. அப்ப உயிரோடு இருக்கிற உயிரினுக்கு ஒரு கோட்பாடு தானே தம்பி. உயிரோடு இருக்கும்போது சோறு தராத கடவுள் நான் செத்த பிறகு சொர்க்கம் தருங்கிறது எப்படி நம்புறது தம்பி? மானுட பிறப்பில் இறைவனின் படைப்பில் எல்லோரும் சமம் என்றதை நாம ஏற்கிறோம். அப்படிதான் சொல்றோம். இந்திய நாடே அப்படித்தானே சொல்லுது. இந்தியர் எல்லோரும் ஒருதாய் மக்கள், எல்லோரும் நாங்கள் சகோதர சகோதரிகள். அப்படிப்பட்ட பார்வை இருக்கா? சட்டத்தின் முன்பே அனைவரும் சமம்னு நீங்க சொல்றீங்க. எல்லாரும் சமமா இருக்கிறமா தம்பி? மானுட பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு வரக்கூடாது என்பதுதான் உலகில் இருந்த பெரிய முற்போக்காளர்கள், சிந்தனையாளர்கள், மானுட பற்றாளர்கள், சமதர்ம சமூகத்தை விரும்பிய ஞானிகள் எல்லாருமே, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் பாடினது, பேசியது, போராடியது எல்லாம் இதுதான். திருப்பி இந்த நூற்றாண்டிலும் வந்து இவ்வளவு அறிவியல், கல்வி, தொழில்நுட்பம், வளர்ச்சி இவ்வளவு வந்த பிறகும் இன்னும் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கு. நான் தலையிலிருந்து பிறந்தவன், சத்திரிய நீ தோல்ல இருந்து பிறந்த, வைசிய நீ தொடையிலிருந்து பிறந்த, சூத்திரன் காலில் இருந்து பிறந்தேன் அப்படின்னா அப்படி. இப்போ நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கும் அத்தாவுக்கும் பிறந்தேன். அதனால நான் எவன் தலையிலையும் எவன் தோல்லையும் தொடையிலிருந்து பிறந்தேன்னு நான் நம்பவும் இல்லை. அதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்கார பயிலும் இல்லை. அதனால பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற ஒரு தர்மம், அது ஒரு வேதம் என்று கற்பிக்குமே. ஆனால் அது எந்த வழியில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அது திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, அது மற்றவங்க எதிர்க்கிறாங்க, ஏற்கிறாங்க, அது இல்லை. நாங்கள் தமிழர்கள் ஏற்போம். ஏன்னா எங்கள் கோட்பாடு அது இல்லை. எங்களுக்கு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். இதுதான் எங்களுடைய மறை எங்களுக்கு கற்பித்தது. தமிழர்களுக்கு அந்த பாகுபாடு இல்லை. பாணன், பறையன், துடியன், கடம்பன் 4 குடி தவிர வேற குடி இல்லை என்று எங்க புறநானூறு பாடுது. அந்த வழியில் வந்த மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். நீனு யார் மேல கிரினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 இருந்தான்னு பாடிட்டாரு எங்க தாத்தா பட்டுக்கோட்டேன். அதுக்கு முன்னாடி எத்தனை அறிஞர்கள்? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் விட ஒரு சமத்துவம் இருக்குதா? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புங்கிறத விட பொதுவுடைமை இருக்குதா? எத்தனை காலம் சாதி இரண்டோடைய வேணுன்னு அவை பாடினது எதுக்கு? அது ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு இல்லை, அது பாலியல் வேறுபாடு. சாதின்னு அவ பிரிக்கிறது இட்டோர் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோருங்கிறான். பிறருக்கு ஒருத்தன் பசி எறிஞ்சு, ஒருத்தன் வறுமை எறிஞ்சு ஒரு பொருள் கொடுப்பவன் உயர்ந்தவனா இருக்கான். எல்லாத்தையும் தனக்கு என்று ஒதுக்கி பதுக்கிறவன் இழிகுடி மகனா கீழ் சாதியா இருக்கான் அப்படின்னு அவசாடுறான். அப்படித்தானே நம்ம முன்னோர்கள் போதிச்சிருக்காங்க. அதை விட்டு திடீர்னு இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யாரு? சரி, இவர் தான் யாரு? இறைவன் எல்லாரையும் படைச்சாருங்கிறீங்க. அவன் ஏன் என்னை தாழ்ந்தவனா படைக்கணும்? அப்படிப்பட்ட இறைவன் என்ன எதுக்கு? கேள்வி வருதில்ல? நான் சொல்லுவேன், உலகத்தில் ஒரே ஒரு குடிமகன் தான் உயர்ந்தவன். ஒருத்தன் தான் உலகத்திலே உயர்ந்தவன். எந்த கொம்பனும் எந்த கோட்பாடும் எந்த வேதமும் மறுக்க முடியாது. அவன் உழுது விதைச்சு விளைய வச்சு அறுவடை செய்து உலகத்திற்கு பசிக்கு உணவூட்டுகிற உழவர் குடிமகன் தான் உலகத்திலே உயர்ந்தவன். அதை என்னுடைய மறைப்பகுதி. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்தா தமிழ்ல அறிவிப்பு செய்வான். சிங்கப்பூர்ல இருந்து இங்க பறந்து வந்தா தமிழ்ல அறிவிப்பு செய்வான். அரபு நாடுகள் இருந்து பறந்து வந்தா தமிழ்ல வானூர்தியில் அறிவிப்பு செய்வான். ஆனா தலைநகர் சென்னையிலிருந்து சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு நான் பறந்து வந்தா தமிழ் அறிவிப்பு செய்வானா? என்ன கொடுமை இது? அப்படின்னா நான் கர்நாடகாவுக்கு பறக்கிறேன்னா டெல்லியில இருந்து கன்னடத்துல சொல்றது உனக்கு என்னடா வலிக்குது? ஆந்திராவுக்கு பறக்குன்னா தெலுங்குல ஒரு அறிவிப்பு செய்யல, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரேன்னா தமிழ்ல ஒரு தடவை அறிவிப்பு செய்யல, உனக்கு என்ன பிரச்சனை? ஹிந்தி, இங்கிலீஷ், பங்காளி என்ன எங்களெல்லாம் பார்த்தா நக்கலா தெரியுதா? என் வரி வேணும், என் வாக்கு வேணும், என் நிலத்தின் வளம் வேணும், உனக்கு என் மொழி வேணும்.
அப்படின்னா என் மொழிக்கு நிப்பியா? நீ நின்றிருக்கியா? என் வளத்துக்கு நிலத்துக்கு நின்றிருக்கியா? அதன் வளத்துக்கு நின்றிருக்கியா? கொள்ளையடிக்க வருவேன். கச்சத்தீவு நிலத்தை எடுத்து கொடுத்தா மீட்கிறதுக்கு நிப்பியா? என் மீனவன் என் சொந்தம்புறம் வாழ்விழந்து நிற்கிறான், அதுக்கு வருவியா? சொல்லுங்க. மீத்தேன் எடுப்ப, நிலக்கரி பழுப்பு நிலக்கரி எடுத்துட்டு போவ. சரி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுத்துட்டு போறீங்களா? போச்சு சொத்தாக்கிட்டீங்களா? காவிரி நதி நீர் உரிமை தலையிட்டு நீ பெற்று தர வேண்டியதானே? இந்திய கட்சிங்கிற பாரதிய ஜனதா தேச ஒற்றுமை, தேச பற்று, பாரத மாதா எங்களை எல்லாம் பெறலையடா, பைத்தியக்காரங்களை எங்களை எல்லாம் பெறல. பாரத மாதா கர்நாடகாவில் இருக்க கன்னடர் தான் பெற்றிருக்காளா? அப்படின்னு உங்க ஆத்தா அவனுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு எனக்கு நாக்கு வறண்டு போட விடுறா, எப்படி எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டாள்? எப்படி இது? கோவப்படக்கூடாது. கோவப்படாம மானரோசம் கட்ட சொங்கி போயிடலாம். அப்ப நாங்க என்னுடைய நிலக்கரியிலிருந்து அவன் எனக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றான்டா. அவன் மான கன்னட சொல்றான். தமிழ்நாட்டில இருந்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரியிலிருந்து மின்சாரத்திலிருந்து வர்ற மின்சாரம் எனக்கு 1 யூனிட் மின்சாரம் வேணாம் சொல்றான். நரிமணம் பெட்ரோல் அது எங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க பாப்போம். அணு உலையில இருந்த மின்சாரம் எனக்கு வேண்டாம் சொல்லு. இருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நீ எதுக்கு வருவ? என் உரிமைக்கு, என் உணர்வுக்கு நின்றிருக்கியா? என் உயிருக்கு நின்றிருக்கியா? என் உணர்வு எனக்கு ஒரு தாய் நாடு வேணுங்கிறது. தமிழீழத்தில் என் ரத்த சொந்தங்கள் போராடி லட்சக்கணக்காக நாங்க சாகும்போது எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் நீ ஒப்பு கொடுச்சிருக்கியா? எதுக்குடா நீ எனக்கு? என் வீட்டுக்கு இளவக்கலாத உனக்கு என்ன என் மேல திடீர்னு தருவது பாசம் இருக்கு? என்னது? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உனக்கு எதுக்கு என் வாக்கு? அவ்வளவு மானங்கட்ட ஒரு இனம் அந்த தமிழினும். தமிழ்நாட்டு கட்சிகளே போராடுற மாதிரி தெரியுது. தமிழினத்திற்காக தமிழ்நாட்டு கட்சிகளே போராடுறாங்க. அதனாலதான் அதை ஒழிக்கணும். தமிழ் இனத்திற்கென்று, தமிழுக்கென்று, தமிழருக்கென்று, தமிழர் நிலத்திற்கென்று ஒரு அரசியல் வேணும்னா இந்த பிள்ளைகள் போராடுறோம். எனக்கு அப்ப யாரு என் பின்னாடி நிக்கிறானா? என் தாத்தா யாரு? இல்ல பரம்பரையா நான் வாரிசா? சொல்லுங்க. நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் யாரு உங்களுக்கு தெரியும். தள்ளுங்க. யாரு? ஓ நிலத்துல பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, கொலகாரன். ஆனால் என் இனத்திற்கு அவன் தலைவன், எங்கள் மூத்தவன், எங்கள் அண்ணன், எங்களுக்கு உயிரானவன். தலைவனின் மொழியை கீதை, அவன் வழியை பாதைன்னு ஒரு தலைமுறை பயணம் தொடங்கிட்டோம். நீங்க கேட்கறதான் எவனும் எனக்கானவன் இல்லை என்பதை நாங்களே எங்களுக்காக வந்ததான் எங்க அரசியல். அதை விளங்கணும். இவங்க செய்வார்கள்னா நான் எங்க ஆரம்பிக்கிறேன். நாங்க எல்லா வேலையை விட்டு கூடியிருக்கிறோம். நீங்க கேளுங்க. அது தெரியும், அவர் கலைக்கப்பட மாட்டாதுன்னு தெரிஞ்சானே சொல்றாரு. சனாதனத்தின் மீது, சனாதன ஒழிப்பின் மீது அவ்வளவு தீவிரம் இருந்திருந்தால் அந்த கொள்கையை ஏற்ற சமதர்வ சமூகத்தை, ஏற்றதாழ்வற்ற சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற கோட்பாடு ஒரு கொள்கையை ஏற்றிருந்தால் அதற்கான முன் முயற்சிகள், அதற்கான களப்பணிகள், கள முயற்சிகள் நீங்க செஞ்சது என்னன்னு கேட்டா பதில் இருக்கா? நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சீங்களா? இன்னைக்கு ஆட்சி கொண்டிருக்கீங்களா? 75 ஆண்டுகளை தொட்டுட்டீங்கல்ல. எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க? மேல இந்திய ஒன்றியத்துல, கீழே மாநிலத்துல முழு அதிகாரத்தை பெற்று நீங்க இருந்தபோது இந்த சமத்துவமற்ற இந்த சனாதன கோட்பாடுகளை தகர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க தம்பி. ஆதி திராவிட நலத்துறையை தவிர ஏதாவது தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒன்னே ஒண்ணு எங்க அண்ணன் ஆராசாவுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தது. அது விபத்து, அதை விதியா ஏற்க முடியாது. ஆக்சிடென்ட் ரூல் ஆகாதுல்ல, உங்களுக்கு விளங்குது நினைக்கிறேன். ஒரு பிராமண பெண்ணா இருந்தாலும் ஜெயலலிதா திருச்சியில வந்து தலித் தெலுமலையை நிறுத்தி வெல்ல வச்சாங்கல்ல பொது தொகுதியில. தாழ்த்தப்பட்ட அருந்தியதர், தீண்டத்தகாதவர் நினைச்சு நீ இருக்கும்போது நீ உன் வீட்டுல சமைச்சா சாப்பிடலையா தனவால் உன்னை உணவுத்துறை அமைச்சர் ஆகிறீங்க. அது சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி. புரட்சின்னு கூட சொல்லிட முடியாது. முயற்சி, புரட்சிக்கான முதல் தீன்னு கூட சொல்லலாம். அடுத்து நீங்க வந்து அவர் வந்தாவில மதிக்க மாட்டேங்கிறீங்களா? இருங்க, அவர் வரும்போது நான் உட்பட எல்லாரும் எழுந்து நிக்கிற ஒரு பதவி அவர் கொடுக்குறேன்னு சபாநாயகர் ஆக்குனாங்க. அதெல்லாம் முயற்சி. கோயிலுக்குள்ள நான் வரக்கூடாது பாருங்க, நான் பல்ல வரக்கூடாது, நான் சாணார் வரக்கூடாது. இந்த தீட்டு இருந்ததா இல்லையா? உங்க மனசத்துட்டு சொல்லுங்க. இருந்ததில்ல. அந்த அப்பா வைத்தியநாத ஐயர் உள்ள கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார். யாரும் நீங்க எல்லாரும் எதிர்த்தீங்க. எவன் வந்தாலும் பாத்துக்கிறோம், நீங்க திறந்து உள்ள கூட்டிட்டு போங்க, நான் வரேன் உங்க கூட சொன்னது எங்க தாத்தா தெய்வ திருமான் முத்துராமலிங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் வந்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தது பல இடங்கள்ல. உங்களுக்கு தெரியும், நீங்க ராமானுஜர் காலத்திலிருந்து இந்த கோயில் நுழைவு போராட்டங்களும் இதுக்கு இருக்கு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பாட்டன் அயோத்தியாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை அறநிலைத்துறைக்கு போட்டார். அப்ப எல்லாரும் பக்கத்துல இருந்த தலைவர்கள்லாம், ஐயா என்னங்க பரமேஸ்வரனை போய் அறநிலைத்துறைக்கு போட்டீங்க? ஆமா விடுன்னு, எத்தனை காலத்துக்கு எங்களை கோயிலுக்குள்ள விடுன்னு நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கிறது. இனி நம்ம பரமேஸ்வரனுக்கு அவன் பரிவட்டம் கட்டித்தானே தீரணும். ஏன்னா அமைச்சராயிட்டாரு.
அது சனாதன ஒழிப்பிற்கு, சமத்துவ சமூகம் நிறுவுவதற்கு, சமத்துவமற்ற அந்த சமூகத்தின் மீது சம்மட்டியடி நடத்துவதற்கு வந்த முயற்சின்னு நீங்க பாராட்டு. அந்த மாதிரி ஒன்றை திமுக செஞ்சதுன்னு நீங்க எனக்கு சொல்ல முடியுமா தம்பி? தாழ்த்தப்பட்டவன் பொதுக்குளத்தில் எப்படி குளிக்க கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது நீங்க அப்படின்னு ஐயா கருணாநிதி எங்ககிட்ட பேசினாருன்னு நான் சொல்லல. தம்பி வன்னியரசு இந்த நீஸ்வரன் தொலைக்காட்சியில கொடுத்த பேட்டி இருக்குது, வேணுனால் அந்த அந்த பதிவை உங்களுக்கு பயிரில நான் அனுப்பிக்கிறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீங்க? நீண்ட காலமா போராடி வந்தீங்கன்னா அதனால ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் கொண்ட கொள்கையில் உறுதியா நிற்பேன்னா நீ கொள்கையாளன், நீ போராட்டக்காரன், நீ புரட்சியாளன், நீ போராளி. அப்படி இல்லையே. நீங்க சனாதனத்தை ஒழிக்க போராடிங்க. சனாதன சங்கத்தின் தலைவர் மோடிக்கு பக்கத்துல போய் நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? இப்போ சனாதனத்தை நீங்க இப்ப எதுக்காரு அப்ப எதுக்காரு எப்படி மாதிரி எப்ப வேணாலும் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சனாதன கோட்பாடு என்பதை இன்னும் என்னன்னு தெளிவா நமக்கு தெரியல. ரொம்ப நெருக்கி போய் கேட்டா சனாதனம்ங்கிறது இந்து மதம் தான், சனாதனம் சனாதனம் தான் இந்து மதங்கிற. சரி, என்னதான் உங்க கோட்பாடு அப்படின்னா, பொய் சொல்லாம இருக்கிறது, கொலை செய்யாம இருக்கிறது, ஊழல் லஞ்சம் பெறாம இருக்கிறது, அதாவது ஒரு ஆகச்சிறந்த மானுட பண்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் தான் சனாதனம்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சனாதனம் இருந்தா யாரும் எதிர்க்க போறது இல்லை, நம்ம ஏற்க போறோம். இப்ப பிறர் சொத்தை அபகரிக்கிறது, ஒதுக்குவது, பதுக்குவது, அது இல்லாம பிறருக்கு கொடுப்பது, இந்த மாதிரி பண்புகள் தான் சனாதனம்ங்கிறாங்க. அது நம்ம நெருக்கி கேள்வி கேட்கும் போது இதை சொல்றாங்க. ஆனா சனாதனம் என்பதும் வேற இல்ல, வர்ணாசிரமம் என்பதும் வேற. பிறப்பின் அடிப்படையில் மானுட பிறப்பில் ஏற்றதாழ்வு இருக்குதுங்கிறதான். அது உதயநிதி ஒழிக்கணுங்கிறது இல்ல, திமுக ஒழிக்கணுங்கிறது இல்ல, அது திருமாவளவன் ஒழிக்கணுங்கிறது இல்ல, சீமான் ஒழிக்கணுங்கிறது இல்ல, ஒவ்வொருத்தனும் ஒழிக்கணும். தன்மானம் உள்ள ஒவ்வொருத்தனும் நினைக்கிறீங்களா? அப்படி எடுத்தா மூன்றாவது அணி அமையுமா? இதை பத்தி அது தெரியல. நாங்கள் தனித்தனி பேரணி. உன்னை வெறுப்பவர்கள் விலை நின்று எப்போதும் போல வேடிக்கை பார்க்கட்டும். தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நில்லுங்கிறது நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதில் நாங்கள் தனிச்சு தான் நிற்போம். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. அதிமுக பாரதிய ஜனதா வேண்டாம்னு முடிவெடுத்தா அந்த முடிவை வரவேற்பேன். திமுக காங்கிரஸ் வேண்டாம் என்று முடிவெடுத்தா அந்த முடிவை நான் வரவேற்பேன், வாழ்த்துவேன். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகள் எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை, எனக்கு இல்லை, எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லை. மாநில தன்னாட்சிக்கு, மாநில உரிமைக்கு மிகப்பெரிய பகைவனை இந்த கட்சிகள் தான். இந்த கட்சிகளுக்கு ரெண்டு கட்சி வெவ்வேறு பேர்ல இருக்குமே ஒழிய கோட்பாட்டு அளவுல ஒரே கோட்பாடு தான், ஒரே கொள்கை தான். வெளியுறவு கொள்கை ஒண்ணுதான், பொருளாதார கொள்கை ஒண்ணுதான், கல்விக் கொள்கை ஒண்ணுதான், மருத்துவ கொள்கை ஒண்ணுதான், பாதுகாப்பு கொள்கை ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். எல்லா உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், இதான் பொருளாதார கொள்கை. இதுல ஏதாவது மாற்று இருக்கா ரெண்டுக்கும்? இவன் எதுக்கு வருவான்? என் மொழிக்கு நிற்பானா? நான் தமிழன், என் மொழிக்கு நிற்பானா? என் மொழி அழிஞ்சு சிதைஞ்சு போச்சு நிற்பானா? வட மாநிலங்கள்லாம் உங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை வச்சுக்கிறீங்களா? பீகார், ராஜஸ்தான்ல என் தாய்மொழியில் வழக்காடு உரிமை தந்திருக்கிறியா? வழிபடுற உரிமையை தந்திருக்கியா? ஆட்சி மொழியா இருக்குமா? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசின முதல் பிரதமர். ஏன் இந்திய மொழிகளில் தமிழ் ஆட்சி மொழியா வரல? இந்திய அதிகாரத்திலேயே என்னுடைய அன்னை தமிழ் அரியணை கட்டில ஏறல. பல மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலமும் மொழிவழி தேசியனம், 22 மொழி அல்லது 25 மொழி, இந்த மொழிகள் எல்லாம் ஆட்சி மொழியா இருக்குல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? சிங்கப்பூர்ல எத்தனை மொழி இது ஆட்சி மொழியா இருக்கு? சுவிட்சர்லாந்துல எத்தனை மொழி இருக்குது? ஒவ்வொரு நாடுகளையும் 10 மொழி, 5 மொழி, 8 மொழின்னு எல்லா மொழி வழி தேசிய மக்களையும் உள்ளடக்கி இருக்கு. இலங்கையில எங்களை கொன்னுட்டாலும், ஆனா இலங்கையில ஆட்சி மொழி தமிழ்னு ஒன்று இருக்கு. அவன் அங்கீகரிக்கல, அதை செயல்பட விடல. ஆனால் அப்படி இருக்குல்ல. குறைஞ்சபட்சம் அந்த தன்மான உணர்வோட முடிவெடுக்குமா? எடுக்கல. இல்ல, எல்லாத்துக்குமே உங்ககிட்ட கேட்கிறேன். நான் எல்லாத்துக்குமே நீதிமன்றம் போகணும். இப்ப நீட் வேணுமா? உச்ச நீதிமன்றம். காவிரி நதிநீர் உரிமையா? உச்ச நீதிமன்றம். முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை வேணுமா? நீதிமன்றம். கச்சத்தீவை மீட்கணுமா? நீதிமன்றம். எது ஒன்றுக்குமே நீதிமன்றம் தான் போய் நான் அந்த உரிமையை பெறணும், அதுக்கு தீர்வை பெறணும் அப்படின்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் எதற்காகங்கிற கேள்வியை எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல, ஒரு சாதாரண ஒவ்வொரு குடிமகனுக்கும் எழுதுமா? எல்லாரும். எல்லாமே நீதிமன்றம்னா இந்த நாட்டை நிர்வகிப்பது மாண்புமிக்க நீதியரசர்களா, இல்ல மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்களா? முதல் அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமரா, முதலமைச்சரா? யார் நிர்வகிக்கிறார்? அப்ப சட்டமன்றம், பாராளுமன்றம் எதுக்கு? சும்மா பேசி மேசையை தட்டி கலையிறதுக்கா, இல்ல பல்லாங்குழி ஆடுறதுக்கா, இல்ல கிச்சு தாம்பலம் விளையாடுறதுக்கு? எதுக்கா இந்த பாராளுமன்றம், சட்டமன்றம்? நாடங்களும் அங்கங்கே எழுகிற மக்களின் பிரச்சனையே பேசி விவாதிச்சு உரிய தீர்ப்பு ஒரு இதை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தானே சட்டமன்றம், பாராளுமன்றம் வருது. அதை விட்டு எதா இருந்தாலும் நீதிமன்றம் போய் பார்த்துக்கன்னா அப்ப பாராளுமன்றம், சட்டமன்றம் ஏன் கலைச்சு விட்டுற வேண்டியதானே? அப்படித்தானே வரும், அப்படித்தானே கேள்வி வருது. இப்ப எது ஒன்றுக்கு நீங்க பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடந்து சட்டம் இயற்றப்பட்டிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு இல்ல, கால் நூற்றாண்டா.
கால் நூற்றாண்ட பணம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சால், இந்த பணத்தை மதிப்பிழக்க செய்தால் ஊழல் லஞ்சம் ஒழிந்து விடும், பயங்கரவாதம் ஒழிந்து விடும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வச்சு ஐயா மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் விவாதிச்சது உண்டா? ஒரே ராத்திரியில் தான் தோன்றித்தனமா பணம் செல்லாதுன்னது அது என்ன ஜனநாயகம்? சொல்லு. ஒரே ராத்திரியில் என் நாட்டில் மது இல்லைன்னு சொல்லுவாரு. ஒரே நாட்டில் என் நாட்டில் வந்து குடிகளில் பேதம் இல்லை, சாதி இல்லை, எல்லாம் நாங்கள் ஒரே ஏற்றதாழ்வற்ற சமமான குடிமக்கள், இந்திய தாயின் பிள்ளைகள், இந்திய நாட்டின் குடிமக்கள். இல்லை அது கூட வேணாம், பாரத தாயின் பிள்ளைகள், பாரத நாட்டின் குடிமக்கள், அப்படியேதான் அறிவிப்பு. எங்க இருக்கு சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகம்? நீதிமன்றம் இருக்கு. நீதி யாருக்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீதிபதியை நியமிக்கிறது யாரு? யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க. அப்ப அந்த நீதி யாருக்கு வேலை செய்யும்? எனக்கு வேலை செய்யுமா? அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை செய்யும். கடந்த காலங்களையும் செஞ்சிருக்கு, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு, இனி ஒரு காலங்களையும் செய்யும். அதை எனக்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது, நான் எடுத்து காட்டும் போது, ஓ இதை செஞ்சிருக்கணுமோ, நான் எவ்வளவோ சொன்னேன், அதெல்லாம் செஞ்சிருச்சா? குறைஞ்சபட்சம் இதை செய்ய சொல்லுங்க. உன்னோட கூட்டணி இல்லைன்னு காங்கிரஸ் பேச சொல்லுங்க. ராகுல் காந்தி காவிரி நதிநீர் பிரச்சனையில, காவிரி இஷ்யூ, வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன், ஒரு பாலிசி, ஒரு டெசிஷன், எதையாவது ஒன்று கேட்டு சொல்லுங்க. அவர் சொல்ல சொல்லுங்க, மறுபடியும் பிஜேபி என்றும். பிஜேபியை சொல்ல சொல்லுங்க, தம்பி அண்ணாமலை, இங்க இருக்க தலைவர்களை அங்க காங்கிரஸ் வேண்டும். அப்ப தேர்தல் வெற்றிக்கு ஒரு தேசிய இனத்தின் உரிமையை எப்படி சாக கொடுக்குறீங்களே, பலியிடுறீங்களேன்னா அது எப்படி? ஐயா ஹெச் ராஜா வந்து எப்பவுமே இப்படி பேசக்கூடியவர் தான். அவர் மேல வழக்கு போட்டா ஒவ்வொரு நாளும் வழக்கு தான் போடணும். அவதூறு பேசுறதுனால வழக்கு போடுறதுன்னா அதுக்கு மொத்த திமுக மேலையும் போட்டிருக்கணும், மொத்த திமுக கட்சிக்காரங்க மேலையும் போட்டிருக்கணும். அவதூறான அரசியலை ஆரம்பிச்சு வச்ச அரிச்சுவடியை தொடங்கிய கட்சி ஆட்சி திமுக. இதுல மாற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற இடத்துல கர்நாடகம் இருக்கு, வாங்கக்கூடிய பயனாளியை நம்பர் இருக்கிறோம். ஒரு உயிர் பயிரை பலியடிச்சு இந்த பயிர்கள் கருக போற கண்டிஷன் இருக்குது. இந்த சூழ்நிலையில வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுக்கு தனித்தனியா போட்டுடலாம். இந்த விஷயத்துல அனைத்து கட்சி ஒற்றுமையா ஏன் போராடக்கூடாது? அதுக்கு நீங்க அறிவுரை எடுத்து கூப்பிடக்கூடாது. தமிழ் இடத்துக்கு ஆதரவா சொல்றீங்க, நீங்களே தலைமை கூட அறிவுரை கொடுக்கலாம். அனைத்து கட்சி ஒன்னா வாங்க. உங்க கற்பனை அருமையா இருக்கு, ஆனா யதார்த்தம் அப்படி இல்லை. ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கூட அனைத்து கட்சி கூட்டங்கள், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, இந்த சில சிக்கல்கள் வரும்போதெல்லாம் எங்களை மதித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களை அழைப்பு கொடுத்து கடிதம் அனுப்பி அழைச்சாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர், குறிப்பாக திமுக வந்த பிறகு அந்த அனைத்து கட்சியில் எங்கள் கட்சி இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற கட்சி தான் அனைத்து கட்சின்னு வந்துட்டாங்க. அதுலேயும் கேள்வி எழுப்பணும். உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற கட்சிகள் இருக்கு. இப்போ என் சகோதரன் வந்து வேல்முருகன் உதயசூரியன் சின்னர், அண்ணன் வைகோ கட்சியில நின்னாங்க, ஐயா அண்ணன் ஜவஹர்லாம் நின்னாங்க. இவங்கெல்லாம் திமுக கட்சியா இல்லை தனித்த கட்சியா? உங்ககிட்ட தான் பேசிட்டு தனித்த கட்சியா? ஆனாலும் அது அனைத்து கட்சின்னு சேர்க்குறீங்க. 30 லட்சம் பேர் எனக்கு வாக்கு போட்டிருக்கேன், என்னை கட்சியாவே நீங்க கேட்கறதில்ல. 31 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்னை அழைக்கல. நான் கூப்பிட்டு யார் வருவா? அனைத்து கட்சிக்கு நீங்க அதிகாரத்தை வாங்கிட்டு பிறகு அனைத்து கட்சி கொடுக்குறீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தினர் தம்பி 950 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு நமக்கு மழை பொழிவு. 4000 டிஎம்சி தண்ணீர் நமக்கு ஆண்டு ஒன்று நமக்கு கிடைக்கும். 1100 தான் நம்ம பயன்படுத்துறோம், மீதி எல்லாம் கடல்ல விடும். நம்ம கர்நாடகாவில் ஆண்டு தூரம் கேட்கறது 150 டிஎம்சி தான். இந்த 150 டிஎம்சி தண்ணீர் நம்ம நிலத்தில் ஒரு தண்ணியை உரிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர் தேர்த்தி கொள்ள முடியாதா தம்பி? எத்தனை ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் இருந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வீரநாராயணன் ஏரின்னு எங்க பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய ஏரி 16 கிலோமீட்டர் தண்ணி. ராமேஸ்வரத்துலேருந்து மன்னாருக்கு, தலைமன்னாருக்கு எவ்வளோ தூரம்னு நினைக்கிறீங்க? சரியா 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர். எங்க பாட்டம் கட்டின ஏரியும் 16 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு கடல், இதுதானே ஒரு கடல் தூரம். இந்த சரியா தூர்வாரி பராமரித்து அந்த ஏரியை பராமரித்த கடலூர் ஒரு தாழ்வு பகுதி ஒவ்வொரு ஆண்டும் பெரும் வெள்ளச்சேதத்தை எதிர்கொள்ளுது. மக்கள் வாழ்விடங்களை, வாழ்வாதாரங்களை இழக்கிறாங்க. முந்திரி சரிஞ்சு சாஞ்சு விழுகுது, பயிர்கள் மூழ்கி போகுது, வாழை சாஞ்சிருது, கரும்பு சாஞ்சிருது. பார்க்குறீங்க. இப்போ இந்த மழை நீரை, இந்த வெள்ள நீரை பெருகி வீணாகி போகிற வெள்ள நீரை அந்த ஏரிக்கான நீர்த்தாரைகளை உருவாக்கி அங்கே போய் அந்த நீரை சேமித்து எடுத்துகிட்டு போக காவா வெட்ட முடியல அவ்வளோ தூரம்னாலும் ராட்சச குழாய்கள், பெரும் குழாய்கள், தூம்பா குழிகள், அது மூலமாக கொண்டு போய் என்னுடைய காவிரி படுகை வேளாண் நிலங்களுக்கு தண்ணீரை கொண்டு போயிட முடியுமா முடியாதா? நான் கேட்குறதுன்னு சொல்ல முடியும். எத்தனை ஆண்டுகளா நீங்கள் அதிகாரத்தில் இருந்துருக்கீங்க மாறி மாறி? ஏன் செய்யலை?
ஒரு நலத்திட்டங்கிற அடிப்படையில் நீங்க 1000 கருத்து முரண் கட்சி கொள்கை வேறுபாடு இருந்தாலும் மக்கள் நலன் என்று ஒன்றாக வரும்போது ஒன்றாக நின்று வேலை செய்வது செயல்படுத்துவதுக்கு பேரு தான் மக்களாட்சி. அப்படி ஒண்ணும் இல்லை. நீங்க அதிமுக ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தா அதை பாதியில விட்டுறது திமுக ஒன்று கொண்டு வந்தா அதை அதிமுக பாதியில விட்டுருது. நீங்க ஒரு மேம்பாலம் கட்டிட்டீங்கன்னா அதுல அம்மையார் ஜெயலலிதா பயணமே செய்யறதில்ல. அண்ணா நூலகம்னு ஐயா கருணாநிதி இருந்தா அந்த நூலகத்தை மருத்துவமனையா மாத்துறீங்க. நீங்க ஒரு சட்டமன்றம் கட்டினா அந்த சட்டமன்றத்துக்கு வர்றதுல அதை மருத்துவமனையா மாத்துறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தாண்மை ஈகோ அகந்தைக்கு இந்த மக்களை, இந்த மண்ணின் மக்களை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கிறீங்க நீங்க? அது ஒரு கொடுமை தான். அதெல்லாம் வரணும், மாறணும்னா அது எல்லாம் மாறணும். அது பார்த்துட்டு வேலை செய்ய. நீங்க எந்த கேள்வி கேட்குறீங்களே? தயாரா இருக்கும், தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். பாக்குறீங்கல்ல, இந்த நேரத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதுல அந்த திட்டம்லாம் எனக்கு நான் வெறுக்கிறேன். அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நான் வெறுக்கிறேன். அதை நான் வந்து ஏற்கல. அது வாக்குக்கு காசு கொடுக்கறத தவிர வேற என்ன? வாக்குக்கு எங்க ஆத்தாளுக்கு, எங்க சின்னத்தா பெரியத்தாளுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. கல்லூரிக்கு படிக்க போற என் தங்கச்சிக்கு 1000 கொடுக்குறீங்க. வாக்கை பறிக்க முன்கூட்டியே அதுக்கு விலை கொடுக்குறீங்க. வேற என்னதுல வேற என்ன நீங்க சொல்லுங்க? அது என்ன வளரும்? எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க? இத்தனை ஆண்டு கழிச்சு 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலையில எங்க அம்மா வச்சது யார்? அதுக்கு கையேந்த வச்சது யாரு? எங்க அம்மா கேட்கல. நீங்க ஆட்சிக்கு வந்தா 1000 எங்களுக்கு செலவு கொடுங்க கேட்கல. இதுல என்ன உரிமை இருக்கு? ஒரு ஊக்கத்தொகைன்னு சொன்னாலும் பரல. சரி, அந்த உரிமை தொகையில கலைஞர் பேர் என்ன? கலைஞர் உரிமை. கலைஞருக்கு இந்த தொகைக்கு என்ன பேர்? இந்த காசுக்கும் கலைஞருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உங்களை தான் கேட்கிறேன். ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேரே வைக்கணும்னா எப்படி? உங்க காசுல வைங்க. உங்க பரம்பரை சொத்து ஒன்று இருக்கும்ல, அதை வித்துக்கிட்டு வந்து வைங்க. யாரு காசு? 250 கோடிக்கு நூலகம் உங்க அப்பா பேர்ல. யாரு காசு? எங்க அப்பன் காசுல, என் காசுல, என் பாட்டன், என் சித்தப்பன் பெரிய காசுல உங்க அப்பாவுக்கு என் பேர் வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க? உங்க அப்பாவுக்கு பேர் வைக்க இருக்கிற ஒரே இடம் டாஸ்மார்க் தான். அந்த பேர் தான் பாஸ்மார்க் வாங்க. அதுக்கு வந்து கருணாநிதி படிப்பகம் கிடையாது. கருணாநிதி குடிப்பகம் வைங்க. எவனாவது கேட்டா நீங்க அதுக்கு பேர் பேசுங்க. பாதி பேர் அதுல ரொம்ப விரக்தியிலே இருக்கிறாங்க. அது விரக்தியை போக்கத்தான் டாஸ்மார்க் இருக்குல்ல. அங்கவே குடிச்சிட்டு விரக்தியை போக்கிக்கிற வேண்டியதானே உங்களுக்கு யாரு? நாங்க தான் எல்லாத்துக்கும் பரிகாரம் வச்சிருக்கோமே. குடிக்க பணம்லே 1000 தாரம். போய் குடிங்க. இவ்வளவு நேரம் நான் என்ன பேசலன்னு கேட்காம இருந்தீங்களா? நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். அது கேட்காதீங்க. அது உங்களுக்கு நேர விரையும், பதில் சொல்ல எனக்கு நேர விரையும். ரெண்டாவது என்னுடைய தன்மானத்துக்கு இருக்காரு. ஓயாம கேட்குறீங்க. நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். அடுத்த தேர்தலையும் அப்படிதான் போட்டிடுவேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய கொள்கை, நான் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை ஏற்று திராவிட கட்சிகள் திமுக, இந்திய கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா இது இல்லாத வேற ஒரு அமைப்பு என்னோட வருமானால் அப்ப யோசிப்பேன். இப்ப அது சாத்தியம் இல்லை. நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். இல்ல, நீண்ட காலமா காவிரியில அவங்க தண்ணியை நமக்கு மறுத்து வராங்க. உரிய நதி நீரையும் மறுத்து வராங்க. ஆனா இந்த நிலத்தின் வளங்கள் எல்லாருக்கும் பொதுமையா தான் போகுது. அதை நம்ம அவங்க ஒத்துக்கணும், எல்லாரும் ஒத்துக்கணும். ஒவ்வொரு வட்டமும் நாங்க பருவ காலத்துல வேளாண்மை செய்யும் போது இந்த காவிரி நதிநீருக்காக நாங்க கையேந்தி நிற்கிற கேவல நிலை யார் தர மறுக்கிறாங்கிறீங்க? அங்க நீண்ட காலமா தேவேகவுடாவுடைய மதச்சார்பற்ற கட்சி ஆண்டாலும் சரி, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, நாங்க இந்திய கட்சி, இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமை பேசுற கட்சியா இருந்தாலும் அந்த மாநிலம் என்று வரும்போது அது மாநில கட்சியெல்லாம் மாறிக்கிறது. அந்த மாநில மக்களின் நலனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது. அப்படிங்கும் போது அவன் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறது. அது தரமாட்டாருன்னு தெரிகிற போது அந்த கட்சியின் வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் ஏன் திமுக வேலை செஞ்சிச்சு? வேலை செய்யுது. அவர் மண்ணுக்கு அந்த சிவகுமாரும் சரி, சீதாராமையாரும் சரி, துணை முதல்வரும் அந்த மண்ணின் மக்களுக்கு உண்மையா இருக்கிறது போல நீங்க ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்த எந்த மண்ணின் மக்களுக்கு நீங்க உண்மையா இருந்தா நீங்க அங்க போயிருக்கூடாது. போயிருந்தாலும் இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சொட்டு தண்ணி கூட தராத உனக்கு, உரிய நதிநீரை பங்கிட்டு தராத உனக்கு தேர்தல் நேரத்தில் என் நிலத்தில் உனக்கு எப்படி தொகுதி பங்கீடு தர முடியும்? உன் மக்கள் நலனுக்கு நிற்கும் போது என் மக்கள் தண்ணி வாங்கி தண்ணியை தர போராடாத காங்கிரஸ்க்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அதனால உங்களோட கூட்டணி இல்லை என்று திமுக முறிக்கணும். இல்ல, மனு சுருமையை பத்தி திமுக பேசலையே. எங்க அண்ணன் தான் பேசினாரு, திருமாவளவன் தான் பேசினாரு. இது மனு சுருமதி, இந்த சனாதனம், இந்த வர்ணாசிரம கோட்பாடுகள் எதிர்ப்புலாம் இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் இன்னைக்கு நேற்று இல்லையே. இல்லை, இன்னைக்கு நேற்று இல்லை. அந்த எதிர்ப்பு உணர்வுங்கிறது தமிழர் நிலத்துல வந்து பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்குது.
அது இன்னைக்கு வந்து தேவைப்படும் போது இந்த அரசியல் தலைமைகள் அவ்வப்போது எடுத்துக்கணும். இதில் மனுஸ்மிருதி எதிர்ப்பு என்பது அண்ணன் திருமாவளவன் வந்து அது பெண்களை எவ்வளவு பெண்ணிய உரிமைக்கு பெண்களின் சுதந்திரத்துக்கு எவ்வளவு எதிராக அதை சிந்திச்சு எழுதியிருக்குதுங்கிறது தான் அவர் சொல்ல வந்தார். பெண்களுக்காக தான் சொல்ல வந்தார். அதை பெண்களை இழிவுபடுத்துதுன்னு இவங்க எதிர்வாங்க. சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.